வாசல் தேடி வருகிறேன். என் இதயம் உறைய என்னில் வாருமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, நானே நல்ல ஆயன் என்று சொன்ன அந்த ஆண்டவரிடத்திலே நாம் ஒவ்வொருவரும் அவரது பிள்ளைகளாகவே நாம் தேடி வந்திருக்கின்றோம். தூய ஆவியை திருமுழுக்கின் போது பெற்றுக்கொண்ட நாம் அப்பா தந்தா என்று அழைக்க உரிமை பெற்றுள்ளோம். அந்த பிள்ளைகளுக்குரிய உணர்வோடு இந்த தெய்வீக திருப்பலியிலே அந்த கடவுளை நோக்கி நாம் மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு தடையாக இருக்கக்கூடிய நாம் செய்த பாவ குற்றங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உமது குடும்பத்தில் நீர் தங்கியிருந்து கனிவுடன் அதை வளரச் செய்ய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது நம்பிக்கையின் அருளை பெற்றவர்கள் ஒரே திருமகனாய் உதித்தவரின் உயிர்ப்பில் நிலையான பங்கு பெற செய்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். தங்கள் சென்ற இடமெல்லாம் நற்செய்தியை அறிவித்து வந்தன. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 1 முதல் 8 முடிய. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 1 முதல் 8 முடிய. அந்த நாட்களில் எருசலேம் திருச்சபை பெரும் இன்னலுக்குள்ளாகியது. திருத்தூதர்களை தவிர மற்ற அனைவரும் யூதேய சமாரியாவின் நடுப்புறம் எங்கும் சிதறடிக்கப்பட்டு போயின. இறைப்பற்று உள்ள மக்கள் ஸ்தேவானை அடக்கம் செய்து அவருக்காக மாரடித்து பெரிதும் புலம்பின. சவுல் வீடு வீடாய் நுழைந்து ஆண்களையும் பெண்களையும் இழுத்து கொண்டு போய் அவர்களை சிறையில் அடைக்கச் செய்தார். இவ்வாறு அவர் திருச்சபையை அழித்து வந்தார். சிதறிய மக்கள் தங்கள் சென்ற இடமெல்லாம் நற்செய்தியை அறிவித்து வந்தனர். பிலிப்பு சமாரிய நகர் சென்று அங்குள்ள மக்களுக்கு மெசியாவை பற்றி அறிவித்தார். பிலிப்பு சொன்னவற்றை கேட்டு அவர் செய்த அரும் அடையாளங்களை கண்டு வந்த திரளான மக்கள் ஒரு மனத்தோடு அவருக்கு செவி சாய்த்தனர். ஏனெனில் பலரை பிடித்திருந்த தீய ஆவிகள் அவர்களிடமிருந்து உரத்த குரலுடன்
கூச்சலிட்டு கொண்டே வெளியேறின. முடங்குவாதமுற்றோர், கால் ஊனமுற்றோர் பலரும் குணம் பெற்றன. இதனால் அந்நகரின் பெரும் மகிழ்ச்சி உண்டாயிற்று. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 66 1 3 4 5 6 7. பல்லவி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவரது பெயரின் மாட்சியை புகழ்ந்து பாடுங்கள். அவரது புகழை மேன்மைப்படுத்துங்கள். கடவுளை நோக்கி உம் செயல்கள் எவ்வளவு அஞ்சத்தக்கவை என்று சொல்லுங்கள். பல்லவி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோர் உம்மை பணிந்திடுவர். அவர்கள் உமது புகழ் பாடுவர். உம் பெயரை புகழ்ந்து பாடிடுவர் என்று சொல்லுங்கள். வாரீர், கடவுளின் செயல்களே பாரீர். அவர் மானிடரையே ஆற்றி வரும் செயல்கள் அஞ்சுதற்கு உரியவை. பல்லவி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். கடலை உலர்ந்த தரையாக அவர் மாற்றினார். ஆற்றை அவர்கள் நடந்து கடந்தார்கள். ஆங்கே அவரில் நாம் அகமகிழ்ந்தோம். அவர் தமது வழியால் என்றென்றும் அரசாள்கிறார். பல்லவி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. 6வது அதிகாரம் இறை வார்த்தைகள் 35 முதல் 40 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி, வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, என்னுடைய நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது. ஆனால் நான் உங்களுக்கு சொன்னவாறே நீங்கள் என்னை கண்டிருந்தும் நம்பவில்லை. தந்தை என்னிடம் ஒப்படைக்கும் அனைவரும் என்னிடம் வந்து சேருவர். என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன். ஏனெனில் என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்திலும் இறங்கி வந்தேன். அவர் என்னிடம் ஒப்படைக்கும் எவரையும் நான் அழிய விடாமல் இறுதி நாளில் அனைவரையும் உயிர்த்தெழச் செய்ய வேண்டும். இதுவே என்னை அனுப்பியவரின் திருவுளம். மகனை கண்டு அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெற வேண்டும் என்பதே என் தந்தையின் திருவுளம். நானும் இறுதி நாளில் அவர்களை உயிர்த்தெழச் செய்வேன் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியிலே என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று ஆண்டவர் குறிப்பிடுகின்றார். ஒவ்வொருவருக்கும் சொந்த விருப்பங்கள் என்று இருக்கும். அதே நேரத்திலே அனுப்பியவரின் விருப்பம் என்று இருக்கும். இந்த சொந்த விருப்பமும் இந்த அனுப்பியவரின் விருப்பத்திற்கும் இடையே எந்தவித முரண்பாடும் இல்லாமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அனுப்பியவரின் விருப்பத்திற்காக சொந்த விருப்பத்தை தியாகம் செய்யக்கூடியவர்களாக மாற வேண்டும். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலே நாம் அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். குடும்பத்திலே நாம் அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்றால் எனக்கு கடமை இருக்கிறது. அது என்ன கடமை?
அந்த கடமையை நிறைவேற்ற நான் எடுக்கக்கூடிய முயற்சி என்ன என்பதை குறித்து சிந்தித்து பார்க்க வேண்டும். இயேசுவுக்கும் சொந்த விருப்பம் இருந்தது. ஆனால் அதே நேரத்திலே கடவுளுடைய விருப்பத்தை அவர் பற்றி கொண்டிருந்தார். எனவேதான் கெஸ்தமனி தோட்டத்திலே, தந்தையே, கூடுமானால் இந்த துன்பக்களம் என்னை விட்டு அகன்று போகட்டும், அது சொந்த விருப்பம், ஆனாலும் என் விருப்பம் அல்ல, உம் விருப்பம் என்று சொல்வது கடவுளுடைய விருப்பத்தை முன்வைப்பது. நாம் கடவுளுடைய விருப்பத்தை முன்வைக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில எது வந்தாலும் அது கடவுளை பொறுத்து அமையும். கடவுள் பார்த்து கொள்வார். நான் எனக்காக செய்யவில்லை, நான் என் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக செய்யவில்லை, மாறாக கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் இதோ நான் இருக்கின்றேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் இருக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்வாக மாறும். இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்கின்றோம், ஆச்சரியமான காரியமாக இருக்கின்றது. அவர்கள் எல்லா பக்கமும் சிதறடிக்கப்படுகிறார்கள். ஆண்டவருடைய பெயரை சொல்லக்கூடாது, ஆண்டவரை பற்றி அறிவிக்கக்கூடாது என்று சொல்லி எல்லா இடத்துக்கும் அவர்கள் சிதறடிக்கப்படுகிறார்கள். ஆனால் எங்கெல்லாம் சிதறடிக்கப்பட்டார்களோ அதையெல்லாம் நேர்மறையாக பார்த்து அங்கெல்லாம் நற்செய்தியை அறிவித்தார்கள் என்று பார்க்கின்றோம். அதுதான் அனுப்பியவரின் விருப்பம். ஐயோ, என்னை கொடுமைப்படுத்தி விட்டார்களே, ஐயோ எனக்கு இவ்வளவு பெரிய துன்பம் வந்து விட்டது என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கவில்லை. கடவுள் என்னை ஏதோ ஒரு விருப்பத்திற்காக இந்த இடத்துக்கு அழைத்திருக்கின்றார், ஏதோ ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக என்னை இங்கு அனுப்பியிருக்கிறார், அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொருவரும் அந்த விருப்பத்தை நிறைவேற்றுகின்ற பொழுது தந்தையாம் கடவுள் மகிழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். என் அன்புக்குரியவர்களே, அத்தகைய வாழ்வுக்காக நாம் சிறப்பாக ஜெபிப்போம். ஆண்டவர் அருளையும் ஆசீரையும் நம்மில் நிறைவாக பொழிந்தருள்வார். ஆமேன். இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக, ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக, ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. நினைத்தேன் நான் தர அனைத்தும் முந்தன் காணிக்கை, நினைத்தேன் நான் தர அனைத்தும் முந்தன் காணிக்கை. சகோதர சகோதரிகளை, நாம் எல்லோரும் இணைந்து ஒப்புக்கொடுக்கும் அன்பான திருப்பலி எல்லாம் அல்ல ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பாஸ்கா மறை நிகழ்வு வழியாக எங்களை என்றும் அக்களிக்க செய்திட உம்மை வேண்டுகின்றோம். நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகார செயல் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாய் அமைவதாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர், அவரையே மீட்பராக எங்களுக்கு அறிவித்தீர். தூய ஆவியினால் உடலெடுத்து அன்னை மரியாளிடமிருந்து பிறந்தார். புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர கரம் விரித்து பாடுபட்டார். சாவை வென்று உயிர்ப்பு உண்டன விளங்கச் செய்தார். ஆகவே வானக அணிகளோடு ஒன்றிணைந்து உம்மை புகழ்ந்து ஒரே குரலில் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும்
உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உமது ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து இயேசு கூறியது, அனைவரும் இதிலிருந்து வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். எங்களுக்காக கையளிக்கப்பட்ட இயேசுவை போற்றி. அவன்னமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தாம் சீடர்களுக்கு கொடுத்து இயேசு கூறியது, அனைவரும் இதிலிருந்து வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம், பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். எங்களுக்காக கையளிக்கப்பட்ட இயேசுவை போற்றி. நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, உலகமெல்லாம் பரவியிருக்கும் உமது திருச்சபையின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர்கள், குருக்கள், துறவிகள், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் ஆண்டவரே நீர் உடனிருந்து ஆசீர்வதித்திருளும். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்து போன ஆன்மாக்கள் அனைவரையும் நீர் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து ஒளிமிக்க உம் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான பரிசுத்த எம்முடைய அன்பு தாய், எங்கள் ஊரின் பாதுகாவலி அன்னை மரியா, அவருடைய அன்பு கணவர் புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், இந்த உலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதர்கள் அனைவரோடும் சேர்ந்து தோழமை உறவில் உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருள்ள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 நம் ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் அனைவரும் இணைந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அன்பான ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, உமது அன்பையும் அருளையும் இரக்கத்தையும் எங்கள் மீது நிறைவாக பொழிந்திருக்கின்றீர். நீர் இந்த நாள் முழுவதும் வழி நடத்தி வந்திருக்கின்றீர். இனி வரு இருக்கும் இந்த இரவையும் நீர் ஆசிர்வதிப்பீர். ஆண்டவரே, இதோ நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மோடு இணைந்து வாழ்வதற்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். பலன் கொடுக்கவும் கனி கொடுக்கவும் வந்திருக்கின்றோம். ஆண்டவரே, உம்மில் இணைந்து வாழக்கூடிய வாழ்வு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்வு என்பதை உணர்கின்றோம். இதோ உமது விருப்பத்தை நிறைவேற்றிய உம்முடைய அன்பு திருமகன் கிறிஸ்துவை போல ஆண்டவரே,
நாங்கள் உமது திருவுளத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக வாழ எங்களை ஆசீர்வதித்தருளும். அன்னை மரியாள் உமது இறை விருப்பத்திற்கு ஆம் என்று சொல்லி தன்னையே முழுவதுமாக கையளித்தது போல ஆண்டவரே, எங்களை நாங்கள் கையளிக்கின்றோம். ஆசீர்வதித்தருளும், வழி நடத்தியருளும். உம்முடைய மேலான ஆசீர்வாதம் எல்லா நிலையிலும் எங்களோடு இருந்து வழி நடத்துவதாக. உடலிலும் உள்ளத்திலும் சுகத்தை கொடுத்திருள்ளோம் ஆண்டவரே, அமைதியை கொடுத்திருள்ளோம். நீர் எங்களோடு வாழ்கின்றீர், எங்களோடு இருக்கின்றீர், எங்களோடு பயணமாகி இருக்கின்றீர் என்பதை நீர் வெளிப்படுத்த எங்களுடைய செயல்களை ஆசீர்வாதமான செயலாக மாற்றியுள்ளோம். எங்கள் வார்த்தைகளை ஆசீர்வாதத்துக்குரிய செயல்களாக நீர் உருவாக்கியுள்ளோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, கடவுளின் தூய ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவங்களை போக்க வந்த கடவுள். இவரை நமக்கு வாழ்வு கொடுக்கும் தெய்வம். இவர் தருகின்ற புனிதமான விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் எல்லோரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் என்னை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. இறைவன் தரும் விருந்திது, அதை உண்ண தடையென்ன? உறைய வரும் இறைவனை நாம் ஏற்க தடையென்ன? இறைவன் தரும் விருந்திது, அதை உண்ண தடையென்ன? உறைய வரும் இறைவனை நாம் ஏற்க தடையென்ன? உள்ள கதவு திறந்தது, அதனுள்ளே வாழுவாய். உவகை என்னும் மொழி கொணர்ந்து எம்மை ஆளுவாய். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் புரியும் வேண்டல்களுக்கு செவிசாய்த்தருளும். எங்கள் மீட்பின் இப்புனிதமிக்க பரிமாற்றம் எங்களுக்கு இவ்வுலக வாழ்வில் உமது அருள் உதவியை அளித்து என்றுமுள்ள மகிழ்ச்சிக்கான உறுதியை தருவதாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இரக்கமுள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.